என் பர்ஸ காணோண்டி. என்னது பர்ஸ காணுமா? அக்கா யோ பர்ஸ காணுமா? பர்ஸ காணுமா? எங்கடி வச்ச? இதுலதான். என்னம்மா பர்ஸ காணாமா? ஆமாங்க. வீட்ல இருந்து வரச்ச நிச்சயமா கொண்டு வந்தீங்க? இருந்துச்சுங்க. இங்க வரதுக்கு முன்னாடி வேற எங்கயாவது போனீங்களா? நேரா இங்க தாங்க வரேன். ஓ நல்லா தேடி பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, பர்ஸ் திருடுறது வேற யாரும் இல்ல. கூட்டத்துல நல்லவா மாதிரி பேசிட்டு இருக்கா அவளே தான். அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? போன வாரம் தான் ஒரு திருட்டு கேஸ்ல புடிச்சு கொடுத்தேன். ஐ சி. அப்ப போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. தாமா இங்க வாமா. போங்க. உங்களை தான். அவங்களே இல்ல உன்னதா. என்னையா? ஆமா. எதுக்கு? அந்த பர்ஸை நீதானே திருடுன? What do you mean? நீங்க என்ன விளையாடுறீங்களா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உன்னை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியும். சார் தான் எல்லாத்தையும் சொன்னாரு. சார் நீங்களா? நீங்க என்ன தப்பா புரிஞ்சிருக்கீங்க. அன்னைக்கு திருடியா நடிச்சேன். நீ இப்பதான் நடிக்கிற மாதிரி தெரியுது. கட்னா மரியாதையா பர்ஸ் கொடு. நான் சொல்றேன். அங்க என்ன கலாட்டா? வாங்க வினோத், இந்த பொண்ணு கொஞ்சம் வாங்களே, வந்து சொல்லுங்களே இவர்கிட்ட. உங்களை பத்தி தானே சொல்றேன். உள்ள போய் நல்லா தேடி பாருங்க. அந்த பர்ஸை தொலைச்ச அம்மா கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கோ. சரி சார். He is Chandru, great artist. She is Annam, press reporter. என் கூட காலேஜில் ஒண்ணா படிச்சவங்க. Excuse me. I am sorry. பரவாயில்ல சார். நீங்க தான் ஆர்டிஸ்ட் சந்துருன்னு எனக்கு தெரியல. நான் உங்க ரசிகை. உங்க பெயிண்டிங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை என் பத்திரிக்கைக்கு பேட்டி காணணும்னு ஆசைப்படுறேன். எப்போன்னு சொன்னீங்கன்னா? எப்போ வேணாலும் வரலாம். You are always welcome. Thank you sir. Get him. Get him. Kill that bugger, damn it. அம்மா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. இது பாரு, அவசரமா நான் வெளியே போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு. யாரா இருந்தாலும் நாளைக்கு வர சொல்லு. சரிம்மா. எப்ப பார்த்தாலும் வெட்டும் குத்தும் தான். வேற நல்ல படமே கிடைக்காதா? டாடி நான் போயிட்டு வரேன். முக்கியமான என்கேஜ்மெண்ட் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சந்துருங்கிற ஒரு பெரிய ஆர்டிஸ்ட இன்டர்வியூ பண்ண போறேன். ஆர்டிஸ்ட் சந்துருவா? அந்த ஆள் சரியான சிடுமூஞ்சியாச்சே. அவர் உங்களுக்கு தெரியுமா? பார்த்தது இல்ல, கேள்விப்பட்டிருக்கேன். ரியலி இஸ் a great artist. ஆனா ரொம்ப கர்வம் பிடிச்சவன்னு சொல்லுவாங்க. Is it? கேர்ஃபுல்லா நடந்துக்கமா. புதுமையா கேள்வி கேட்கறேன்னு அவனுக்கு கோவம் ஒரு முடியும். அதையும் கேட்றாத. அடிச்சிட போறான். அடிச்சா நான் திருப்பி அடிப்பேன். நான் ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆபீசர் கர்னல் கோபிநாத்தோட மகன். ஞாபகம் வச்சுக்கோங்க மிஸ்டர் கோபிநாத். ஓகே மேடம். பை டாடி. பை. தேங்க் யூ சார். ஒவ்வொருத்தர போட்டோக்காக சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க கேட்காமலே சிரிச்சிட்டீங்க. ஆமா, எதை நினைச்சு சிரிச்சீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது ஒரு பழைய ஜோக். ஐ சி. என்கிட்ட சொன்னா நானும் சிரிப்பேனே. அது உங்ககிட்ட சொல்ல முடியாத ஜோக். எனக்குள்ளேயே இருக்கட்டுமே. ஐ எம் சாரி மிஸ் அண்ணம். மிஸ் அண்ணம், நீங்க ஒரு பத்திரிகை நிருபர்னு தெரியாம அன்னைக்கு ஐ எம் ரியலி சாரி. பரவாயில்ல, அந்த சந்தர்ப்பத்தால தான் எனக்கு உங்க அனுபவம் கிடைச்சது. ஆமா, நீங்க சரியான சிடுமூஞ்சியாமே. யாருக்கிட்டையும் பேச மாட்டீங்களா? ரொம்ப கர்வம் பிடிச்சு வராமே. இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? எங்க அப்பா. அவர் நல்ல கதை எழுதுவாரா? இந்த மாதிரி சிரிப்பு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க அழகா சிரிக்கிறீங்க. Thank you. ஏன் சார், உங்க வீட்டுக்கு ஒரு பத்திரிகை நிருபர் வந்தா காஃபி, டீ, கூல் ட்ரிங்க் எதுவுமே கொடுக்க மாட்டீங்களா? ஓ, ஐ எம் சாரி. ஒரு நிமிஷம் இருங்க, வாங்கிட்டு வர சொல்றேன். வாங்கிட்டு வரமா? ஆமா, இந்த வீட்ல நானும் தோட்டக்காரனும் தான் இருக்கும். எதுவா இருந்தாலும் வெளியில இருந்தா வாங்கிட்டு வரணும். அப்பனா எனக்கு ஒண்ணும் வேண்டாம். பேட்டி ஆரம்பிக்கலாமா? ஆமா, முதல்ல நீங்க எப்போ வரைய ஆரம்பிச்சீங்க? 2ஆம் கிளாஸ்ல எங்க குண்டு டீச்சர் தான் நான் முதல்ல போர்ட்ல வரைஞ்சேன். பசங்க எல்லாம் ஆரவாரம் பண்ணாங்க, ரொம்ப பாராட்டினாங்க. அந்த டீச்சர் அதை பார்த்து என்ன பரிசு கொடுத்தாங்க தெரியுமா? ஒரு கை 2 கை ஆகிற மாதிரி கை நிறைய அடி கொடுத்தாங்க. அந்த வீங்கிற கையோட தான் நான் ஓவியன் ஆயிட்டேன். Something new. 1 minute. நீங்க ஏதாவது ஓவிய பள்ளியில படிச்சீங்களா? பள்ளிக்கூடத்தையே ஓவிய பள்ளியா மாத்திக்கிட்டேன். படிப்பே ஏறல. நோட்டு புத்தகத்துல பக்கத்துக்கு பக்கம் படங்களை தான் வரைஞ்சுக்கிட்டு இருந்தேன். பேர்ந்து இருக்கிற சுண்ணாம்பு சவத்துல கூட
எனக்கு பல ஓவியம் தான் தெரியும். ஆனா ஓவியம் சோறு போடாதுங்கிறது எங்க அப்பாவோட நம்பிக்கை. 24 மணி நேரமும் அர்ச்சனை. அவர் சத்தத்தை தாங்க முடியாம தான் நான் மெட்ராஸ்க்கு ரயில் ஏறிட்டேன். வழக்கம் போல சொல்லாம கொள்ளாமலா? இன்னொன்னு விட்டீங்களே, திருட்டு ரயில், அதுவும் தான். அப்புறம் என்ன நடந்தது? என்னென்னமோ நடந்தது. இல்ல, எத்தனையோ கனவுகளோட மெட்ராஸ் வந்திருப்பீங்க. ஆனா வந்தோடனே எல்லாமே பழிச்சுதா? அப்படி சொல்லிட முடியாது. மெட்ராஸுக்கு வந்த உடனே எனக்கு கிடைச்ச பெரிய லாபம் செலவு இல்லாம ஊர் சுத்தி பார்த்ததுதான். என்னுடைய ஓவியங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு கம்பெனியா ஏறி இறங்கினேன். எங்க அப்பா சொன்ன மாதிரியே ஓவியம் எனக்கு சோறு போடல. ஒரு நாள் வாழ்க்கையை வெறுத்து போய் என்னுடைய ஓவியங்களெல்லாம் நடுத்தரில் போட்டு கொளுத்தினேன். அப்ப அந்த பக்கம் வந்த ஒரு வெளிநாட்டுக்காரரு என்னை தடுத்து மிஞ்சி இருக்கிற ஓவியங்களெல்லாம் நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு போனாரு. அப்புறம் பார்க்கணுமே, அதுவரையும் என்னை மதிக்காத இருந்த நம்ம பசங்க எல்லாம் என் பின்னாடியே அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. தேவடியா பசங்க. ஐ எம் சாரி. சோ ஒரு ஃபாரினர் தான் உங்களை நம்ம நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காருன்னு சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் என்னங்க, வாழ்க்கையில ஒரு கிடுகிடு வளர்ச்சி. நான் படிக்கட்டுல ஏறி வரல, லிஃப்ட்லயே வந்துட்டேன். பணம், பேர், புகழ் எல்லாமே வந்தது. வழக்கம் போல அதோட பல நண்பர்கள், பல விதமான கெட்ட பழக்கங்கள், அது இது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. பொதுவா படம் வரையறதுக்கு எது உங்களுக்கு தூண்டுதலா இருக்கும்? எதுவா இருந்தாலும் என் இதயத்தை தொடணும். அப்பதான் என்னால வரைய முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப நீங்க உங்க தலையை அசைச்சு கூந்தலை ஒதுக்குனீங்க பாருங்க, அந்த நளினம் என் இதயத்தை தொட்டுச்சு. கன்னத்துல கைய வச்சு நீங்க பாக்குற அந்த ஆழமான பார்வை என் இதயத்தை நெருடுது. உங்களுடைய அர்த்தம் நிறைஞ்ச அந்த அழுத்தமான புன்னகையை வச்சு 1000 மோனாலிசாக்களை என்னால உருவாக்க முடியும். தேங்க்யூ. நீங்க சொன்னது எல்லாத்தையும் கட்டுரை எழுதி உங்ககிட்ட கொண்டு வந்து படிச்சு காட்டுறேன். நீங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் பிரஸ் கொடுக்குறேன். ஓகே? ஓகே. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க அழகு என்ன கவருது. இந்த மாதிரி சிரிப்பு பார்த்து ரொம்ப நாளாச்சு. நீங்க அழகா சிரிக்கிறீங்க. என் நிலைமை இப்படி ஆகி போச்சு. இவ்வளவு பெரிய மெட்ராஸ்ல என்ன தெரு தெருவா அலைய விட்டானுங்களே. போலீஸ் எங்கெல்லாம் தேடுதோ, கையில காசும் இல்ல, வேலையும் கிடைக்கல. கிடைச்சாலும் வெள்ளை அடிக்கிற வேலையில மட்டும் சேரக்கூடாது. சேர்ந்தா கண்டுபிடிச்சுவாங்க. யாரா குறுமுட்டு டிரைவரா இருக்கிற? ஏயா அறிவு இருக்கா உனக்கு? யாருக்கு இல்ல? ரோட்ல ஓரமா வரக்கூடாது சார், என்ன தெரியல? அரே மயில்சாமி, எங்கப்பா மெட்ராஸ் பக்கம்? ஊர்ல வறட்சி தாங்க முடியல, வேலை தேடி வந்துட்டேன். அது சரி, இப்ப என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்க? வழக்கம் போற வெள்ளை அடிக்கிற தொழில் தான். அதுவும் கிடைக்க மாட்டேங்குது சார். கிடைக்கலன்னா துபாய்க்கு வாங்கி போயிட வேண்டியதானே? துபாய்க்கு போனவங்கள துபாயிலேயே போய் பார்த்தா தான் தெரியுது. ஒட்டகத்துக்கு பொட்டும் புண்ணாக்கு வச்சுட்டு அலையிறானுங்க. இங்க வந்து பெரிய இன்ஜினியர்னு சொல்றானுங்க. அதை நீயே செஞ்சிட வேண்டியதானே? நமக்கு எதுக்கு சார் உள்ளூர் செவத்துக்கு வெள்ளை அடிச்சிட்டு ஒழுங்கா சோறு திம்போம். அது சரி, பொங்கல்லாம் வருது, வீட்டுக்கெல்லாம் வெள்ளை அடிக்கணும். வீட்டுல என் மக பூர்ணிமா இருப்பா. அவங்களுக்கு வெள்ளை அடிச்சிருவா? இல்ல, அவங்க கிட்ட கேட்டு அவகிட்ட போய் பேசி வீட்டுல வெள்ளை அடிக்கிற வேலையை ஆரம்பி. அட்ரஸ் கொடுங்க. இந்த அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள துபாய்க்கு 2 தடவை போயிட்டு வந்தலாம் போட்டுருக்கு. ஓஹோ, இங்கிலீஷ் 28 பிஷப்ஸ் கார்டன், ராஜா அண்ணாமலைபுரம். என் மக கிட்ட நான் அனுப்பிச்ச பெயிண்டர்னு சொல்லு. எப்படி? நான் அனுப்பிச்ச பெயிண்டர்னு சொல்லு. நான் பெயிண்டர். நான் பெயிண்டரே தான். இனிமே நம்ம பெயிண்டர் தான். யார் ஓட்டுறானா? புல் டவுஸ் ஓட்டுறானா இவன்?